வணக்கம் தமிழ் மக்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் தினந்தோறும் பல மாற்றங்களும் பல கண்டென்ட்டும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது, கிடைத்த வண்ணமே இருக்கின்றது. அதில் அதிகமாக பேசப்படுவது தளபதி விஜய், தாவேகா கட்சியினரை பற்றி தான் அதிகமாக ஊடகங்களில் பேசிப் பொருளாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பத்திரிகை நிருபர் மணி அவர்கள் கண்டென்ட் கிடைக்கவில்லை என்றால் விஜயை தாக்கி பேசுவார், கண்டென்ட் கிடைத்தால் விஜயை உயர்த்தியே பேசுவார். இது அவருடைய மனநிலை. அதுதான் இப்போது நடக்கின்றது. இதுவரை விஜயை ஆதரித்தே பேசிக் கொண்டிருந்தார். ஒருக்கெலும் அவர் விஜயை தாக்கியே பேச மாட்டார். தாக்கியே பேசுவது போல் தோணினாலும் அது அதிகமாக தாக்கியிருக்க மாட்டார். ஆதரவு தாக்கலாகத்தான் இருக்கும் விஜய் மீது. ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் கண்டென்ட் கிடைக்காததனால் இப்போது விஜயை பற்றி ஊடகங்களே பேசாதீர்கள், அவரை மறந்து விடுங்கள், அவரை பற்றி பேச வேண்டாம், பேசி பிரயோஜனமில்லை என்று சொல்ல தொடங்கிவிட்டார். ஏன் ஐயா இப்படி பேச தொடங்கிவிட்டீர்கள்? சொல்லி வச்சது மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேரும் இப்படி பேச தொடங்கிவிட்டீர்கள் ஐயா. யாரு என்று தெரிகிறதா? நம்ம சவுக்கு சங்கரும் ஜேர்னலிஸ்ட் மணியும் ஒரே நேரத்தில் இருவருமே விஜயை இதுபோல் திரும்பி பேச தொடங்கிவிட்டார்கள். இதில் இருந்து என்ன தெரிகின்றது என்றால், அங்கிருந்து இவர்களுக்கு ஒன்றும் கண்டென்ட் கிடைக்கவில்லை, எந்த நியூஸும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அங்கே என்ன நடக்குது? அங்கே கரூர்லேருந்து ஜனங்கள்லாம் துயரத்தில் பட்டவர்கள்லாம் அங்கே வந்திருக்கின்றார்களே, அங்கு என்ன நடக்கின்றது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், மீடியாவில் குத்திருந்து கொண்டு பேச வேண்டாமா, அங்கே என்ன நடந்த காரியங்கள்லாம் பற்றி பேச வேண்டாமா? கண்டென்ட் இல்லாதனால இவர்கள் இதுபோல் பேச தொடங்கிவிட்டார்கள். இவர்கள் மீது எனக்கோ பெருசாக்க கோபம் ஒன்றுமில்லை. ஐயா இதுபோல் பேசியது மனசில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. இது விஜய் ஒன்றும் பதுங்கவில்லை இல்லையா? அவர் இது போல துக்க சம்பவங்களை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத மனிதர் என்பது எல்லாருக்குமே தெரியும். விஜய் ஒரு சாந்த குணம் உள்ளவர். ஆனால் மேடையில் மட்டும்தான் திமுகவை எதிர்த்து பேசுகின்றார் இல்லையா? அது நாட்டுக்கு தேவையானது, அதனால் இதுபோல் எதிர்த்து பேசுகின்றார். அதே சமயம் இவர் நல்ல மனம் படைத்தவர் விஜய், அதை புரிந்து கொள்ளும். அதனால்தான் அதிலிருந்து துக்கத்திலிருந்து விடுபட சில நாட்கள் எடுக்கும். அது இப்பொழுது முடிந்துவிட்டது, எடுத்துவிட்டார். இனி இறங்கி விடுவார். கண்டென்ட் எல்லாருக்கும் கிடைக்கப் போகுது. களத்தில் இறங்கப் போகின்றார். பழையபடி பிரச்சாரத்தை தொடங்கப் போகின்றார். இருந்தபோதும் மக்களுக்கு மாற்றம் தேவை என்பது 70% மக்கள் விரும்புகிறார்கள் இல்லையா? இதுவரை சீமானையும் நம்ப முடியாது. காரணம், இவர் மக்களிடமிருந்தே பணம் வசூல் செய்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்கின்றேன் என்று சொல்கின்றார். என்னப்பா இதில் நியாயமே இல்லையே. ஆனால் தளபதி விஜய் அப்படி இல்லை. இவர் உழைத்த பைசாவில் தான் இவர் நின்று கொண்டு கட்சி பணிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இல்லையா? மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதோ வந்துவிட்டார் விஜய். மீண்டும் மாற்றம் தமிழகத்துக்கு தேவை. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா.